அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரு சிறந்த பதிவில் இன்றைக்கி நம்ம உங்களை மீட் பண்ணுறோம். ஒரு சின்ன விஷயந்தான். சொல்லுவாங்கள்ல, சின்னது தான் அதோடய விளைவு ரொம்ப பெருசு. எல்லார் வீட்டுக்கு வீடு வாசல் படிப்பாங்க. அது மாதிரி செருப்பு அணியாமல் இன்றைக்கி 99.9% பேர் செருப்பு அணிகிறாங்க. 100% பேர் உண்டு. அதில் 0.01% பேர் அணியாமல் இருக்கலாம். அப்போ 100க்கு 100% செருப்பு அணிகிறாங்க. ஆனால் அந்த செருப்பை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சாதாரண செருப்பு தானே அப்படின்னு நினச்சிவாங்க. ஆனால் செருப்பு இல்லாமல் இந்த வெய்ய காலத்தில் எங்கேயாச்சும் நடக்க முடியுமா? செருப்பு இல்லாமல் மழை காலத்தில் நடக்க முடியுமா? இப்படி வீட்டை விட்டு வெளியில் போனாவே அசுத்தங்கள் இல்லாமல், இல்லை கல் குத்தாமல் முள் குத்தாமல், இப்படி எல்லாத்துக்கும் பாதத்துக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமே அந்த செருப்பு தான். ஆனால் அந்த செருப்பை ஏதோ கண்ட இடத்துல கழட்டி விடுறது, இல்லை எங்கேயாவது ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு செருப்பு அந்த பக்கம் ஒரு செருப்பு கிடக்கிறது, இப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லாமல் இருப்பாங்க. அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒரு அலட்சியம் இருப்பாங்க. ஆனால் ஒரு செருப்பு வைக்கிறதுல பல சூட்சமங்கள் அடங்கியிருக்கு. ஒரு செருப்பை எப்படி வைக்கிறோங்கிறத பொறுத்து அவங்களோட வாழ்க்கை எங்கே கொண்டு உட்கார வைக்கும் என்பதை நம்ம தீர்மானிக்க போதும். ஒரு செருப்பை தலைகீழாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே அபசகுணமான செயல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக, எதுவும் ஒரு நல்ல செய்தி நம்ம வீட்டுக்கு வராது. குடும்பத்தில் கண்ணாப்பிரான்னு சண்டை சச்சரவு. நல்லா தானே இருந்தோம், அவனா இவன் அவளா இவ அப்படிங்கிற மாதிரி. ராத்திரி விட சந்தோஷமாக இருந்தோமே, காலையில் என்னடா ஆச்சு அவனுக்கு, இல்லை அவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே, இல்லை அக்கத்தூட்டுக்குள்ளே இப்படி சின்ன சின்ன சச்சரவுகள், பெரிய பெரிய சச்சரவுகள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். செருப்பை முதல்ல நேராக வைக்கணும், தலைகீழ வைக்கக்கூடாது. அடுத்தது, நீங்கள் கிழக்கையோ வடக்கையோ செருப்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு முதல்ல நிம்மதியின்மை முதல்ல உங்களை கழுத்தை பிடிச்சி நெரிக்கும். அதனால் எக்காரணம் கொண்டும் கிழக்கையும் வடக்கையும் செருப்பு வைக்கவே கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி எல்லோரும் கேட்பீங்க, சரி எங்கே தான் செருப்பு வைக்கிறது? செருப்பை எங்கே வைக்கணும்னா தெற்க அல்லது மேற்கு. மெயினாக தெற்க வச்சா ரொம்ப விசேஷம். மேற்கையும் வைக்கலாம். தெற்க வச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு கிழக்கு வடக்கெல்லாம் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் தோடைய ஒரு வாசல். அது மாதிரி தென்கிழக்கு வடகிழக்கு இதெல்லாம் வைக்கவே கூடாது. ஏன்னா அக்னி மூலை, உங்களுக்கு ஈசானி மூலை, இதெல்லாம் ஒரு தெய்வத்துக்கு உகந்த இடம். தெற்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் வரும், நிறைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரும், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிலச்சி நிற்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் தெற்க வச்சிங்கன்னா லைஃப் சூப்பராக சுப்பீரியராக இருக்கும். மேற்கு வச்சாலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தயவு கூர்ந்து செருப்பை வைக்க வேண்டிய இடத்துல, வைக்க வேண்டிய திசையில் எப்படி தலையிட வைக்காமல், ஒரு செருப்பு இங்கே ஒரு செருப்பு அங்கேன்னு வைக்காமல் கரெக்டாக வச்சு பாருங்கள். வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வணக்கம்.